ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக மார்க்கெட்டோட மொமெண்டத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு லாஸ்ட் வீக்கில் இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப்லேயே இருந்தது. பிகாஸ் ஆஃப் வந்து F1 எக்ஸ்பைரிக்காண்டி பிப்ரவரி மந்த்துக்கான F1 எக்ஸ்பைரிக்காண்டி மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக வந்து 15ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி ஒரு நாளைக்கு நம்ம போனதான் ஹை. அடுத்த 16ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் ஹையில் இருந்தே 15,431 இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் வந்தது. ஸோ லாஸ்ட் வீக் வெனஸ்டே, அதாவது இந்த வாரம் வந்து புதன்கிழமை தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங்கில் இருந்தது. அதுவும் நம்மளுக்கு என்எஸ்சியில் வந்து டெக்னிக்கல் கிளிச் வேறு நமக்கு நடந்ததில் நம்மளுக்கு ரியல் பையிங்கே நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரப்ஷனும் நமக்கு ஃபேஸ் ஆனது. ஆனாலும் ஒரு ஜாக்பாட் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பையிங் கால்ஸ் நமக்கு கொடுத்துருந்தது. அதனுடைய கண்டினியூட்டியாக நமக்கு F1 எக்ஸ்பைரி அன்னைக்கு நமக்கு ரோல் ஓவர் இருந்ததுக்காண்டி ஒரு மைல்டான ஒரு பையிங்கில் தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ ஒரே நாளே வந்து ஓவர் பையிங் நடந்திருக்கு, டெக்னிக்கல் கிளிச்னால நடந்திருக்கனால திரும்பவும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு அதே மாதிரி தான் இறங்கிச்சு. பட் வந்து பார்த்தோம்னா நேத்திக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலில் தான் நமக்கு கீழே இறங்கிச்சு. ஓப்பனிங்கில் இருந்துமே எண்டு வரைக்குமே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல செல் ஆஃப் தான் இருந்திருக்கு. ஸோ இதனுடைய லோ வந்து பார்த்தோம்னா 14,467 வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் நமக்கு லோ வந்திருக்கு. இதனுடைய காரணம் என்ன? காரணம் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எஃப்ஐசி செல் ஆஃப் ஆகிருக்கலாமா, இல்லை மார்க்கெட் இங்கேருந்து நிறைய பையிங்கில் போயிருக்கு, இந்த இடத்துலேருந்து ஒரு கிராஸ் மாதிரி நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு கீழே இறங்குறதுக்கு காரணம் வந்து எஃப்ஐஸோட செல் ஆஃபும் ஒன்று இருக்குது. எஃப்ஐஸ் ஏன் செல் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாண்ட் மார்க்கெட், நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்து கம்பேரிசன் வந்து பார்க்கும்போது பாண்ட் மார்க்கெட்டும் நம்மளோட கம்பேரிசனில் இருக்கும். பாண்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகும். ஏன்னா இங்கேருந்து அந்த ஃபண்டு அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டு தான், அதாவது கோல்டில் பண்ணுவாங்க, தென் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. எப்போ நமக்கு பாண்ட் மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. தென் யூஎஸ் ஸ்டிமுலேட் பேக்கேஜஸில் ஒரு கான்ட்ராவர்சி அது ஒன்று போயிட்டுருக்கு. தென் வந்து யூஎஸ் வந்து ஈரானுக்கான கேஸ் ஸ்ட்ரைக்கு வேறு நமக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்காக வேண்டி நமக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. எப்போயாச்சும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்ததுன்னா நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கும். இது நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கான காமனான திங்க். ஸோ இந்த இடத்துல இருக்குன்னா மண்டே எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, மண்டேயும் அகைன் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நமக்கு இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தோம்னா இந்த ஒரு மார்க்கெட்டே வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது வி ஷேப்பை வந்து தலைகீழாக போட்ட மாதிரி இருக்குது. அது ரிவர்சல் வி ஷேப் அப்படின்னு சொல்ல, ஒரு மலை நமக்கு டிராயிங் போட்ட மாதிரி ஒரு முக்கோணத்துக்கான ஷேப் மாதிரி தான் இருக்குது. அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய பாட்டமும் வந்து பார்த்தோம்னா, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான லோவும் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான லோ வந்து பார்த்தோன்னா 14,469. நேத்திக்கு மார்க்கெட்டுக்கான லோ வந்து 14,467. ஸோ ரெண்டு லோ வந்து ஈக்குவலாக இருக்குது, எக்ஸாக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள்லேருந்து அடுத்த கீழே விழுகுமா, அந்த ட்ரையாங்கிள்லேருந்து அடுத்த மேலே போகுமா அப்படின்றது. ஸோ மேலே போனால் நமக்கு ரிவர்சல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய செல் கேண்டில் விழுந்திருக்கிறதுனால ஸோ மண்டே மார்க்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் வந்து நமக்கு நிக்கி மார்க்கெட் அண்ட் ஹாங்செங் மார்க்கெட்லாம் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு 1,200 பாயிண்ட் 1000 பாயிண்ட்டுக்கு வந்து கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து மண்டே அன்னைக்கு மைனஸில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் மைனஸில் ஓப்பன் ஆகும். பட் யூஎஸ் மார்க்கெட் வந்து 73 பாயிண்ட் ப்ளஸில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் ஏசியன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது? இப்போ வரைக்கும் சிங்கப்பூர் நிஃப்டி ப்ளஸ் ஒரு 56 பாயிண்ட் இருக்குது. 56 பாயிண்ட் ஒரு விஷயமே கிடையாது, ஒரு 5 பாயிண்ட் மாதிரி தான், அது வந்து மார்ஜினல் பாயிண்ட் தான். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு மைனஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இந்த கேண்டிலோட அடுத்த செல் ஆஃப் நம்ம எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா 14,200 தான் அடுத்த ஒரு சப்போர்ட்டு. இல்லை அப்படின்னோம்னா நமக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு நமக்கு மார்க்கெட் எங்கே லோ இருந்துச்சு
அந்த லோ வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே நமக்கு இருக்குது. அதாவது 13,661 அது கூட மறுநாள் பட்ஜெட்டோட பாசிட்டிவ். அதுக்கு முதல் நாள் வந்து க்ளோசிங்னா 13,600 13,600 வரைக்கும் மார்க்கெட் அங்கே கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த செல் ஆஃப் இப்படியே வந்துச்சுன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஒரு ஹை போனது, அங்கேருந்து லோ வந்ததே வந்து 13,600 தான். அதை பிரேக் பண்ணி தான் திரும்ப வந்து 15,200க்கு போயிருக்கு. ஸோ இந்த கையில இருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட 800 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு மேலே போயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை நமக்கு செல் ஆஃப் எடுத்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் 13,600 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இருக்கும் ஒரு பெரிய செல் ஆஃப்னா அங்கே வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லை மினிமம் செல் ஆஃப்னா 14,200 அந்த தான் நம்ம ரேஞ்சுக்கு எடுத்துட்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கொஞ்சம் கூலாக ஆரம்பிச்சிச்சுன்னா ரிவர்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எல்லாமே வந்து F&Oலாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணவங்களும் இப்போ ப்ரீமியம்லாம் ஹை ப்ரீமியத்தில் இருக்குது. ஸோ தென் வந்து காலுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மண்டேலேருந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, புட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் புட்டு ஷார்ட் அடிக்கிறது கூட நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ரிவர்சலில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா புட்டை நீங்கள் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எஃப்ஐஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப்ஐஸ் வந்து நேற்று டேக்கு செல்லிங் தான் கொடுத்துருக்காங்க. 8,300 கோடிக்கு செல்லிங் கொடுத்துருக்காங்க. வெனஸ்டே அன்னைக்கு மட்டும் 29,000 கோடி பை பண்ணது, நேற்றுக்கு வந்து 8,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஸ் வந்து என்னைக்கு நமக்கு எஃப்ஐ செல் பண்ணாலும் நம்ம டிஏஸ் வந்து பையிங்கில் பண்ணுவாங்க. 1,500 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஸோ மண்டே அன்னைக்கு நமக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கோ அப்படின்றத நம்ம பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்துலேயே நமக்கு நிறைய வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பையிங்கில் போயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 1.5% பையிங்கில் போயிருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக ஒரு 0.5% கீழே இறங்கியிருக்கு. ஸோ லார்ஜாக கீழே இறங்கிருக்கு வந்து லார்ஜ் அண்ட் கேப் தான் நமக்கு 3% ஈக்குவல் டு மார்க்கெட்டுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. அதுலேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணது ஹிண்டால்கோ, கோல் இண்டியா, என்எம்டிசி, டாடா ஸ்டீல் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. தென் வந்து எம்என்டம், கோட்டாக் பேங்க்கு, ஸோ இதுவும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைனஸில் போயிருக்கு. தென் அதுக்கப்புறமேட்டு நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டு கூடயே வந்து நமக்கு இந்த டவுன்லேயும் நமக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து கொஞ்சம் கீழே இறங்கினாலும் லைட்டாக ரெக்கவரி கொடுத்தாலுமே அந்த ஸ்டாக்கும் ரெக்கவரி ஆச்சு. தென் ரிலையன்ஸும் அதே போலயே தான் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் கொஞ்சம் கீழே, ஆனால் ரொம்ப ஃபால் ஆகலை. ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு நேற்றுக்கு டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் கீழே இறங்கிச்சு. ஸோ நீங்கள் இந்த சமயத்தில் வந்து ரிலையன்ஸு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, தென் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் ஃபுல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ டிசிஎஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியான ரிட்டர்ன்ஸும் உங்களால் எடுக்க முடியாது. அதாவது ரிலேட்டட் டு மார்க்கெட் எப்படி ரெக்கவரி ஆகுதோ அதே மாதிரி நம்மளும் வந்து ரெக்கவரி மோடில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய ப்ராஃபிட் நீங்கள் கேன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much for watching my video. Thank you so much.